2015 அதிமுகவுடைய கூட்டணியில தொடர்ந்து இருக்கோம். ஒவ்வொரு முறை எலெக்ஷன் வரும்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளோட சம்மத கடிதத்தை கேட்பாங்க. அந்த சம்மத கடிதத்துல தேவர் பெயரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும். மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்பது கோரிக்கை. அதே போல தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்வது இன்னொரு கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும். மாநிலத்தில் இருக்க முக்கியமான கட்சிகளால் தான் இது முடியும். அதிமுகவோ திமுகவோ ஆட்சியில் இருக்கும்போது அல்லது அதை யோசிச்சு அவங்களால அதற்கான கோரிக்கைகளை வைக்க முடியும். இப்ப மத்திய அரசோட அதிமுக கூட்டணி தொடர்கிறது. இந்த சமயத்துல அதிமுக அதற்கான கோரிக்கையை வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் நினைச்சு நாங்க அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். கடந்த எம்பி எலெக்ஷன்ல கூட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருந்தோம். இப்ப நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எடப்பாடியார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டத்தில் அறிவிச்சிட்டாரு. அதுக்காக பசும்பொன் தேவர் அவர்களுடைய பெயரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும், பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளையும் மத்திய அரசு வலியுறுத்த போறதா, அதிமுக சார்பில் வலியுறுத்த போறதா அறிவிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இதற்கு அப்ப அவங்க பேசும்போது அடுத்த வரியாக நீங்க எலெக்ஷன் சமயத்துல கொடுத்த அந்த கோரிக்கைகளை நாங்க மறக்காம நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னாங்க. உண்மையிலே அதிமுகவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நாங்க ஒரு சிறு கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கோரிக்கைகளை ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பரிசீலனை பண்ணி அது ரொம்ப கரண்ட் பிடிக்கிற மாதிரியான கோரிக்கை. அதுல லாப நஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கு. அவ்வளோத்தையும் யோசிச்சு பார்த்து இல்ல இதை இந்த கோரிக்கை தகுதியான கோரிக்கை, இதை நம்ம செயல்படுத்துன்ற ஒரு முடிவை எடுத்து அதை பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிக தைரியமான செயல். இதை எடப்பாடியார் அறிவிச்சதற்கு நாங்களும் ஒட்டுமொத்த முக்குலத்தோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நேதாஜி சுபாஷனினுடைய ஒரு கோரிக்கை இதே மாதிரி எத்தனை பேர் வச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நேதாஜி சுபாஷன் இதுக்கு மூல காரணம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்த அதிமுக அரசிற்கும் அதிமுகவினுடைய கட்சிக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.